ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நான் எழுந்ததே லேட்டு தாங்க. 6 மணிக்கு தான் எழுந்தேன். எழுந்து எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அழகாக வந்து என்கிட்ட இருந்த கலரெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேங்க. நிலவாசல்லாம் தொடச்சி அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். பூஜை மட்டும் ஈவினிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தம்பி காலேஜ்லேருந்து வரும்போது பூ வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால ஈவினிங் நம்ம பூஜை பண்ணிக்கலான்னு. அது என்னமோ காலையில் எழுந்து நம்ம நிலவாசலில் கோலம் போட்டால் தான் ஒரு திருப்தியாகவே இருக்குது இல்லைங்களா? அந்த டேவே வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு நான் கிச்சனில் நம்ம அன்னபூரணி தாயாருக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். பூவெல்லாம் ஈவினிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தேங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் பூஜை பண்ணிவிடுவேன். ஒருவேளை என்னால் காலையில் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங்கில் கம்பல்சரி நான் பூஜை வந்து பண்ணிவிடுவேங்க. எப்போல்லாம் என்னால் பூஜை பண்ண முடியுதோ அப்போல்லாம் பண்ணி விட்டுருவேன் நான். ஆனால் வெள்ளிக்கிழமையில் கூடுமான அளவுக்கு நான் காலையில் வந்து அன்னபூரணி தாயாருக்கு விளக்கேற்றி நான் என்ன செய்கிறேனோ சாப்பாடு அதை வச்சு ஒரு சொட்டு நெய் கலந்து அந்த சாதத்தை அந்த அம்மாவுக்கு வந்து வச்சுருவேங்க. மாதத்தில் ஒரு நாள் வந்து அந்த அம்மாவை எடுத்து அபிஷேகம் பண்ணி நான் வந்து ரொம்ப அழகாக அரிசியில் மறுபடியும் வச்சு விட்டுருவேன். அந்த வீடியோவில் ஏற்கனவே அன்னபூரணி தாயார் வழிபாடெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா கூட நான் மறுபடியும் அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. எப்படி வந்து அன்னபூரணி தாயாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் வந்து வீட்டில் ரொம்ப அழகாக நெய்யில் முந்திரி, திராட்சை, தேங்காய் அதுக்கப்புறமா எல்லாமே சேர்த்து சூப்பராக ஒரு கோதுமை ரவை புட்டு தாங்க செஞ்சுருந்தேன். எப்பவுமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா கோதுமையான பொருட்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பால் பாயாசம், அவல் பாயாசம், பாலில் கலக்கிற எந்த ஒரு பொருளும் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வெள்ளிக்கிழமைகளில் கூடுமான அளவுக்கு நான் இந்த மாதிரி வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி செய்ய முடியல அப்படின்னா சாதமே இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஒரு சொட்டு நெய் விட்டுருவேங்க. அதை தான் நான் வந்து அன்னபூரணி தாயாருக்கு வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு லஞ்சும் வந்து பேக் பண்ணிட்டேங்க. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க? பூஜைலாம் முடிச்சிட்டிங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஈவினிங்கில் பூஜை பண்ணுவேன். அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.